ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் இருக்கை இன்று மாற்றப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக பரிசீலிக்க சபாநாயகருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்திருந்த நிலையில் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸுக்கு எந்த இருக்கைக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது? விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை என்பது ஆர்பி உதயகுமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் அருகே வந்து ஆர்பி உதயகுமார் அமர்வார். இதன் காரணமாக 206 என்ற இருக்கையில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் 207 என்ற இருக்கைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சபாநாயகர் பேரவையில் வெளியிடுவார். 206 எண் என்பது முதல் வரிசையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அருகே வந்து ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார். தற்போது பின் வரிசைக்கு, அதாவது முதல் வரிசையிலிருந்து பின் வரிசைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தனபாலுக்கு அருகே 207 என்ற எண்ணிக்கை கொண்ட இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. அந்த வகையில பார்க்கும்போது நேற்று தமிழக சட்டப்பேரவையில தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வந்து சபாநாயகருக்கு வந்து ஒரு பரிசீலனை முன்வைத்தார். மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே சபாநாயகர் எடுத்த முடிவிலிருந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்துல. காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள்ல அதிமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகள் வெளியானது. பொதுக்குழு, அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலும் அதிமுகவுக்கு வெற்றி கிடைத்தது. இதன் காரணமாக அதை வந்து மீண்டும் மூலமாக தொடர்ந்து சபாநாயகரிடம் வலியுறுத்தி வந்தார்கள். சபாநாயகர் வந்து தனது அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை நீண்ட விளக்கமாக கொடுத்திருந்தார். இருக்கை விவகாரம் தொடர்பாக என்னுடைய முடிவு எடுக்கப்பட்டு விட்டது என்பதை ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதன் காரணமாக இருக்கையில வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதுவுமே மாற்றம் செய்யப்படவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட அதை தெளிவுபடுத்தினார். நேற்று வந்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உங்க முடிவை, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதில் அதை என் பரிசீலனை எடுத்துக் கொள்கிறேன் என்பதை சபாநாயகர் அறிவித்து விட்டார். அதன் அடிப்படையில் தான் இருக்கையில இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்றால் ஒரு 9:30 மணி இரவிலிருந்து இருக்கை மாற்றம் தொடர்பாக அந்த யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் என்பது குறித்தான அந்த இடத்தை மாற்றி அமைப்பதற்கு உண்டான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில சபாநாயகர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அந்த வகையில யாருக்கு என்ன இருக்கை வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்பதை சபாநாயகர் பேரவையில் அறிவித்துவிட்டு தொடர்ந்து வந்து தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கும். அந்த வகையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் சபாநாயகர் மூலமாக. அதற்கு முன்னதாக ஓபிஎஸ் இருக்கை என்பது 206 207 மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முதல் வரிசையிலிருந்து பின் வரிசைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஆர்பி உதயகுமார் வந்து 4வது வரிசையிலிருந்து முன் வரிசைக்கு மாற்றம் செய்யப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் அருகே வந்து அமர்வார். மனோஜ் பாண்டியன் அவருக்கு ஆர்பி உதயகுமாரோட இடம் என்பது 4வது வரிசையில் வழங்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்தும் சபாநாயகர் அறிவிப்பார். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவையில் இருக்கை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சட்ட நேரத்தில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில இருக்கைகள் இன்றே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் தற்போது தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.